இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும், நாங்கள் உங்கள் கடவுளை முழுமையாக வணங்குகிறோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் அத்தியாயம் அல் காஃபிரூனை இறக்கி வைத்தான். ஆதாரம் அத்துருல் மந்தூர். தஃப்சீர் இப்னு ஜரீரில் வருவதாவது, குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களது கடவுளை நீங்கள் ஓராண்டு வணங்குங்கள், உங்களது கடவுளை நாங்கள் ஓராண்டு வணங்குகிறோம் என்று கூறினார்கள். அப்போது, நபியே நீங்கள் கூறுங்கள், மூடர்களே, அல்லாஹ் அல்லாதவற்றையா வணங்கும்படி நீங்கள் என்னை ஏவுகின்றீர்கள் என்ற அத்தியாயம் ஜுமரின் 64வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இவ்வாறான அற்பத்தனமிக்க பேச்சுவார்த்தைகளை தீர்க்கமான முடிவை கொண்டு அல்லாஹ் முறியடித்தும் குறைஷிகள் முழுமையாக நிராசையாகவில்லை. மாறாக மேலும் சற்று இறங்கி நபி அவர்களிடம் குர்ஆனின் போதனைகளில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற அடுத்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதோ அவர்களின் கூற்றை பற்றி அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். இவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாத இவர்கள் உங்களை நோக்கி, இது அல்லாத வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அல்லது எங்கள் இஷ்டப்படி இதனை மாற்றிவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் இந்த கூற்றுக்கு ஏற்ற பதில் சொல்ல வேண்டுமோ அதை அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். அதற்கு அவர்களை நோக்கி, உங்கள் விருப்பத்திற்காக நானே என் இஷ்டப்படி இதனை மாற்றிவிட எனக்கு எவ்வித சக்தியும் இல்லை. வஹீயின் மூலம் எனக்கு அறிவிக்கப்படுவற்றை தவிர வேறொன்றையும் நான் பின்பற்றுவதற்கு இல்லை. என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளுடைய வேதனைக்கு ஆளாக வேண்டியது ஏற்படும் என்று நிச்சயமாக நான் பயப்படுகின்றேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 வசனம் 15. மேலும் இவ்வாறு செய்வது எவ்வளவு ஆபத்தானது என்றும் அல்லாஹ் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றான். நாம் உங்களுக்கு வஹீயின் மூலம் அறிவித்ததை நீங்கள் விட்டுவிட்டு அது அல்லாததை நம்மீது நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உங்களை அவர்கள் திருப்பி விடவே இருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் செய்திருந்தால் உங்களை அவர்கள் தங்கள் நண்பராக எடுத்துக் கொண்டிருப்பார்கள். உங்களை நாம் உறுதியாக்கி வைக்காவிட்டால் நீங்கள் ஒரு சிறிதேனும் அவர்கள் பக்கம் சாய்ந்துவிடக் கூடுமாயிருந்தது. அவ்வாறு நீங்கள் சாய்ந்திருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் உயிராக இருக்கும் போதும் நீங்கள் மரணித்த பின்னரும் 2 மடங்கு வேதனையை சுய்க்கும்படி நாங்கள் செய்திருப்போம். அதன் பின்னர் நமக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனங்கள் 73 75 வரை. மறு ஆலோசனை. எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் பேரங்களிலும் அனுசரித்தலிலும் குறைஷிகள் தோல்வியடைந்து என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்திருந்த போது அவர்களில் ஒரு ஷைத்தான் நதர் இப்னு அல் ஹாரிஸ் என்பவன் ஒரு ஆலோசனையை கூறினான். குறைஷியர்களே, உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு எந்த ஒரு தீர்வையும் உங்களால் கொண்டு வர முடியவில்லை. முஹம்மது உங்களில் வாலிபராக இருந்தபோது உங்களில் அன்புக்குரியவராகவும் பேச்சில் உங்களின் உண்மையாளராகவும் அமானிதத்தை அதிகம் பேணுபவராகவும் இருந்தார். ஆனால் அவர் முதிர்ச்சியடைந்து இந்த மார்க்கத்தை அவர் கொண்டு வந்தபோது நீங்கள் அவரை சூனியக்காரர் என்று கூறினீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர் சூனியக்காரராக இருக்க முடியாது. சூனியக்காரர்களை பற்றியும் அவர்களின் ஊதுதல் முடிச்சுகளை பற்றியும் நாம் நன்கு அறிவோம். பிறகு ஜோசியர் என்று கூறினீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் ஜோசியரும் அல்லர். ஏனென்றால் ஜோசியக்காரர்களையும் அவர்களது பொய்யாக புனையப்பட்ட புழுகுகளையும் நாங்கள் நன்கறிவோம். நீங்கள் கவிஞர் என்பதாக கூறினீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் கவிஞரும் அல்லர். ஏனென்றால் கவியையும் அதன் பல வகைகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். நீங்கள் அவரை பைத்தியக்காரர் என்று கூறினீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் பைத்தியக்காரரும் அல்லர். பைத்தியத்தின் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவருக்கு பைத்தியத்தின் எந்த குழப்பமும் ஊசலாட்டமும் இல்லை. குறைஷிகளே, உங்களது நிலையை நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று அவன் கூறி முடித்தான். எல்லா எதிர்ப்புகளுக்கும் சவால்களுக்கும் அசைந்து கொடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அனைத்து ஆசாபாசங்களையும் தூக்கி எறிந்தார்கள். எந்த நிலையிலும் தடமாறவில்லை. மேலும் அவர்களிடம் உண்மை
ஒழுக்கம், பேணுதல், சிறந்த நல்ல பண்புகள் ஆழமாக கூடிக்கொண்டிருந்தன. இதை கண்ட இணை வைப்பவர்களுக்கு முஹம்மது உண்மையில் தூதராக இருப்பாரோ என்ற சந்தேகம் வலுத்தது. எனவே யூதர்களிடம் தொடர்பு கொண்டு முஹம்மதை பற்றி உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். நதுர் இப்னு ஹாரிஸ் அவர்களுக்கு ஏற்கனவே மேற்கூறியவாத உபதேசம் செய்திருந்தான். அவனையே மற்ற ஒருவரிடம் சேர்த்து மதீனாவில் உள்ள யூதர்களிடம் அனுப்ப முடிவு செய்தார்கள். நதுர் இப்னு ஹாரிஸ் மதீனா சென்று அங்குள்ள யூத அறிஞர்களை சந்தித்து நபி அவர்கள் குறித்து விவாதித்தான். அவர்கள், நீங்கள் அவரிடம் ஒன்று முன்னோர் காலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட வாலிபர்களை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமா? ஏனென்றால் அவர்களை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்கிறது. அவர்கள் என்னவானார்கள் என்று கேளுங்கள். அடுத்து, பூமியின் கிழக்கு மேற்கு பகுதிகளை எல்லாம் சுற்றி வந்த ஒருத்தரை பற்றி செய்தி தெரியுமா என்று கேளுங்கள். அடுத்து, மூன்றாவதாக, ரூஹ் உயிர் என்றால் என்ன என்று கேளுங்கள். இன்று 3 கேள்விகளை கேளுங்கள். அவர் இவற்றுக்கு சரியான பதில் கூறினால் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபியாவார், தூதராவார். அவ்வாறு கூறவில்லை என்றால் அவர் தானாக கதை கட்டி பேசுவோரே என அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். நதுர் மக்காவிற்கு வந்து, குறைஷிகளே, உங்களுக்கும் முஹம்மதுக்கும் இடையிலுள்ள பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறி யூதர்கள் கூறியதை அவர்களுக்கு அறிவித்தான். குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அம்மூன்று கேள்விகளையும் கேட்டார்கள். அவர் கேட்ட சில நாட்களுக்கு பிறகு கஹ்ஃப் என்ற அத்தியாயம் அருளப்பட்டது. அதில் குகைவாசிகளாகிய அந்த வாலிபர்களின் வரலாறும் பூமியை சுற்றி வந்த துல்கர்னைன் என்பவரின் சரித்திரமும் தெளிவாக விவரிக்கப்பட்டது. ரூகை பற்றிய பதில் குர்ஆனில் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் இறங்கியது. இதைத் தொடர்ந்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளரே, சத்தியத்தில் உள்ளவரே என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அநியாயக்காரர்கள் ஏற்க மறுத்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணிக்கு இணை வைப்பவர்கள் செய்த எதிர்ப்பின் ஒரு சிறு பகுதியை இதுவரை நாம் கூறியதாகும். பல வகைகளில் என்றார்கள். படிப்படியாக பல வழிகளை இல்லாமல் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். வன்மையை அடுத்து மென்மை, மென்மை அடுத்து வன்மை, சர்ச்சை அடுத்து சமரசம், சமரசத்தை அடுத்து சர்ச்சை, எச்சரிக்கல், பிறகு ஆசையூட்டுதல், ஆசையூட்டுதல், பிறகு எச்சரித்தல், ஊளையிடுதல், பிறகு அடங்குதல், தர்க்கித்தல், பிறகு நயமாக பேசுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு கொடுக்க வேண்டுதல், பிறகு தாங்களே விட்டு கொடுத்தல், இவ்வாறு கொஞ்சம் முன்னேறுதல், உடனே பின்வாங்குதல் என்று என்ன செய்வதென்றே புரியாமல் நிலை தடுமாறி நின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் குறைக்கிடாமல் ஒதுங்கிக் கொள்வதும் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அவர்களின் நோக்கமே இஸ்லாமை அழிப்பதும் இறை நிராகரிப்பை வளர்ப்பதும் தான். பல வழிகளில் இவர்கள் முயன்றும் பல தந்திரங்களை கையாண்டும் அனைத்திலும் இவர்கள் தோல்வியே கண்டார்கள். இறுதியாக இவ்வாள் எடுப்பதை தவிர அவர்களுக்கு முன் வேறு வழி தோன்றவில்லை. ஆயினும் வாள் ஏந்துவதால் பிறவினை அதிகமாகலாம், உயிர் பழிகள் ஏற்படலாம் என்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் பெரும் குழப்பத்தில் தத்தளித்தார்கள். குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதற்காக தங்களிடம் ஒப்படைக்க கூறிய அனைத்து முத்பா, அபூ ஜஹில் போன்றவர்களின் செயல்கள் மூலம் அந்த எண்ணம் அவர்களிடம் உறுதியாக இருக்கிறது என்பதை அபூ தாலிப் நன்கு உணர்ந்து கொண்டார். எனவே ஹாஷிம் மற்றும் முத்தலிப் கிளையினர்களை ஒன்று சேர்த்து அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அவ்விரு கிளையிலும் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பவர்கள் என பாகுபாடின்றி அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக அனைவரும் காபாவின் ஒன்று கூடி ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் அபூ தாலிபின் சகோதரன் அபூ லஹப் இதற்கு உடன்படாமல் அவர்களை விட்டு பிரிந்து மற்ற குறைஷிகளுடன் சேர்ந்து கொண்டான். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.